கிளிநொச்சி மாவட்டத்தில் பச்சை மிளகாய் விலையில் வீழ்ச்சி, செய்கையாளர்கள் பாதிப்பு. கிளிநொச்சி மகாவித்தியாலய விளையாட்டுப் போட்டியில் கராத்தே கண்காட்சியில் அசத்திய மாணவர்கள். சாணக்கியனின் 5 கோடியை தடுப்பதற்கு பிள்ளையானின் நகர்வு. சுதந்திர கட்சியை மீட்பதே எனது இலக்கு, விஜயதாச சூளுரை. மேதின பேரணி கூட்டங்கள், கட்சிகள் செலவழித்த தொகை. ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் முற்றாக புறக்கணிக்க வேண்டும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. அனுரகுமாரவின் மேதின கூட்டத்திலேயே பெருமளவானோர் கலந்து கொண்டனர், பாட்டாளி சம்பிகரணமக்க. யுத்தம் இடம்பெற்ற காலத்துக்கு திரும்பி செல்வதை எவரும் விரும்பவில்லை, அரசு அதிகாரங்களை பகிர வேண்டும், எரிக் சொல்ஹேம். கிளிநொச்சி மாவட்டத்தில் பச்சை மிளகாய் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளமையினால் செய்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நவீன விவசாய விரிவாக்கல் திட்டத்தின் கீழ் கண்டாவளை பிரதேசத்தில் 300க்கும் மேற்பட்டோர் மிளகாய் செய்கையில் ஈடுபடுகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது பச்சை மிளகாய் 60 தொடக்கம் 70 ரூபாய்க்கு கொள்வனவு செய்கின்ற நிலையில் தமது உற்பத்தி செலவையே ஈடு செய்ய முடியாத நிலை உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். உரிய அதிகாரிகள் தமது உற்பத்திக்கு நியாய விலையை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் தற்பொழுது பச்சை மிளகாய் அறுவடை செய்வதற்காக கிலோ ஒன்றுக்கு நாம் 30 ரூபாய் தொடக்கம் 40 ரூபாய் செலவு செய்வதாகவும், விற்பனை செய்யும் பொழுது 70 ரூபாய்க்கு இடைத்தரகர்கள் மூலம் கொள்வனவு செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். பச்சை மிளகாயினை உலர விடுவதற்கான இயந்திர வசதிகள் இல்லாத காரணத்தினால் அடிமாட்டு விலைக்கு விற்பனை செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக நாளாந்தம் ஏற்படுகின்ற செலவினை கூட தம்மால் பெற முடியாத நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மிளகாய் செய்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது சிவனேசதுரை சந்திரகாந்தன் எடுத்த 50,000 வாக்குகளும் 8 பேர் இணைந்து எடுத்த வாக்குகளாகும் என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் மக்கள் 2020ஆம் ஆண்டு எடுத்த ஒரு சில தவறான முடிவுகளின் காரணமாகத்தான் இவ்வாறானதொரு கஷ்டமான நிலை இருக்கின்றது என சாணக்கியன் தெரிவித்துள்ளார். பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து சாணக்கியனுக்கு 5 கோடி ரூபாய் வழங்கினீர்கள் என அபிவிருத்தி குழு கூட்டத்தின் தலைவராக இருக்கும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கடந்த வாரம் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது கேள்வி எழுப்பியுள்ளார். நாங்கள் எல்லாம் மக்களுடைய பிரச்சினைகளுக்கே முன்னுரிமை கொடுத்து பேசுவோம், ஆனால் சாணக்கியனுக்கு கொடுக்கப்பட்ட நிதி தொடர்பில் பிள்ளையான் பிரச்சினை எழுப்பியுள்ளார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நான் மைத்ரிபால சிறிசேனவின் காவலன் அல்ல, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீட்கவே வந்துள்ளேன். எனவே அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் கட்சியை பலப்படுத்த முடியும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக மைத்ரிபால தரப்பால் நியமிக்கப்பட்டவரும் நீதியமைச்சருமான விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நான் பதவிகளுக்காக சண்டையிடுபவன் அல்ல, சுதந்திர கட்சியை கைப்பற்றும் நோக்கமும் கிடையாது. கட்சியை கட்டியெழுப்ப வேண்டுமென்ற நோக்கிலேயே பதவியேற்றேன். இதன் பின்னணியில் வேறு சூழ்ச்சி எதுவும் இல்லை. சுதந்திர கட்சியில் உள்ள எந்தவொரு தரப்புடனும் எனக்கு பிரச்சனை இல்லை. நிமல் சிறைப்பாளர் டிசல்வா, துமிந்த திசாநாயக் உள்ளிட்டவர்களுடன் இணைந்து செயற்பட்டுள்ளேன். ஒன்றிணைந்தால் கட்சியை பலப்படுத்தலாம். கட்சி முடிவெடுத்தால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயார் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான சீன தூதுவர் சீசன் கொங் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். குறித்த சந்திப்பு அலரி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது 2 நாடுகளுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகள் மற்றும் வழிமுறைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. 2024 மார்ச் மாதத்தில் இலங்கையின் பிரதமர் சீனாவுக்கு சென்றிருந்த போது இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்துவது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பில் புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் என இலங்கையின் பிரதமர் இதன்போது தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கடனை மறுசீரமைத்தல் மற்றும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதற்கான இலங்கையின் முயற்சிகளுக்கு சீனாவின் தொடர்ச்சியான ஆதரவை உறுதிப்படுத்துவதாக சீன தூதுவர் இந்த கலந்துரையாடலின் போது குறிப்பிட்டுள்ளார். யாழ் நகரின் முக்கிய சுற்றுலா தலமாக காணப்படும் கோட்டையை சுற்றுலா பயணிகளின் தேவைக்கு ஏற்றால் போல் மாற்றியமைப்பதற்கான புதிய திட்டங்களை வகுக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் பணிப்புரை விடுத்துள்ளார். ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போது இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ் கோட்டையின் உட்புறம் மற்றும் வெளிப்புற சூழலை சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணம் அழகுபடுத்த தேவையான திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு ஆளுநர் தெரிவித்துள்ளார். மேலும் யாழ் மாநகர சபை, நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் தொல்பொருள் திணைக்களம் ஆகியன இணைந்து புதிய திட்டங்களை வடிவமைக்குமாறும் அதற்கான அனுமதியை மத்திய
அமைச்சு மற்றும் துறைசார் திணைக்களங்களிடம் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு வடக்கு ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். வரலாற்று சின்னமான கோட்டையை பாதுகாப்பதற்கும் அதனூடாக வருமானத்தை பெற்றுக் கொள்வதற்கும் ஏற்ற வகையில் புதிய திட்டங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் இடம்பெற்ற மேதின கூட்டங்கள் மற்றும் பேரணிகளுக்காக அரசியல் கட்சிகள் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் செலவழித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பணவீக்க சூழல் காரணமாக வரலாற்றில் அதிகப்படியான பணத்தை செலவழித்து மேதின பேரணிகளை ஏற்பாடு செய்ய நேர்ந்ததாக அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். மேதின பேரணிக்கு மக்களை அழைத்து வருவதற்கு போக்குவரத்து செலவுக்காக அரசியல் கட்சிகள் இம்முறை அதிக பணத்தை செலவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மீதி பணம் மேடை அமைப்பது, ஒளிபெருக்கி விளக்குகள் அமைத்தல், கூட்டங்களை சுற்றியுள்ள பகுதிகளை அலங்கரித்தல், கட்சிக்காரர்களுக்கு உணவு பானங்கள் வழங்குதல் போன்றனவற்றுக்கு செலவிடப்பட்டுள்ளது. மேதின பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்ததற்காக பல அரசியல் கட்சிகள் நிதிகளை பொறுப்பேற்றதாக கூறிய கட்சித் தலைவர்கள், தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் பல்வேறு பரோபகாரங்களும் மேதின பேரணியை ஏற்பாடு செய்ய உதவியதாக குறிப்பிட்டுள்ளனர். பொது வேட்பாளரையும் புறக்கணித்து நடைபெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தலையும் புறக்கணிப்பதன் மூலமாக சிங்கள தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் தமிழ் மக்கள் தெற்கில் இருக்கும் எந்தவொரு தலைவரையும் நம்ப தயாராக இல்லை என்ற செய்தியை வழங்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் திருகோணமலை மாவட்ட கட்சி காரியாலயத்தில் நேற்று மாலை ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. குறித்த சந்திப்பில் கட்சியின் திருகோணமலை மாவட்ட பொறுப்பாளர் குகன் மற்றும் திருகோணமலை மாவட்ட செயலாளர் ஸ்ரீபிரசாத் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு கருத்து வெளியிட்டனர். பொது வேட்பாளர் என்பது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு 2வது விருப்பு வாக்கினை பெற்றுக் கொடுக்கும் ஒரு முயற்சியாகும். அதற்கு தமிழ் மக்கள் ஒருபோதும் அடிபணியக்கூடாது என தெரிவித்துள்ளனர். அத்தோடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கைகள் தொடர்பில் தமிழ் மக்கள் ஒரு நல்ல அபிப்பிராயத்தினை கொண்டுள்ளனர். பொது வேட்பாளரை புறக்கணிப்பதோடு நடைபெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தலையும் புறக்கணிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்திலேயே பெருமளவிலானோர் கலந்து கொண்டார்கள். அவர்களின் கூட்டமே சிறந்த முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. பழைய மார்க்சிச கொள்கையிலிருந்து மக்கள் விடுதலை முன்னணி விடுபட்டால் அரசியலில் முன்னேற்றம் அடையலாம் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணபக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டே சகல அரசியல் கட்சிகளும் மேதின கூட்டத்தை நடத்தியது. எந்த கூட்டத்திலும் தொழிலாளர்களின் உரிமைகள் பற்றி பேசப்படவில்லை. கட்சியின் அரசியல் பிரச்சினைகள், ஜனாதிபதி தேர்தல் பற்றியே கவனம் செலுத்தப்பட்டது. மேதின கூட்டங்களை நாங்கள் நடாத்தவும் இல்லை, எந்த கட்சிக்கு சார்பாக செல்லவும் இல்லை. எமது கட்சியின் தேசிய சம்மேளனம் வெகு விரைவில் நடாத்தப்படும். இதன் போது தொழிலாளர்களின் உரிமைகள் பற்றி விசேட திட்டங்களை முன்வைப்போம். சகல அரசியல் கட்சிகளும் பிரம்மாண்டமான முறையில் மேதின கூட்டத்தை நடத்தின. தேசிய மக்கள் சக்தியின் கூட்டம் மாத்திரமே சிறந்த முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டதும் பெருமளவிலானோர் கலந்து கொண்டார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். தற்போது வட இலங்கை சமாதானத்தை அனுபவிப்பதாகவும் யுத்தம் இடம்பெற்ற காலத்துக்கு திரும்பி செல்வதை எவரும் விரும்பவில்லை எனவும் தெரிவித்துள்ள இலங்கைக்கான முன்னாள் சமாதான தூதுவரும் நோர்வே நாட்டு ராஜதந்திரியுமான எரிக் சொல்கையும், இருப்பினும் இன்னமும் தமிழர்களின் அபிலாசைகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத நிலையில் இலங்கை அரசு அதிகாரங்களை பகிர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மே தினத்தன்று யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு விஜயம் மேற்கொண்ட எரிக் சொல்கேம் வடமாகாண ஆளுநர் சார்ல்ஸ், இலங்கை தமிழரசுக் கட்சி தலைவர் ஸ்ரீதரன் உள்ளிட்ட தரப்பினருடன் சந்திப்புகளை நடத்தினார். சுமார் 20 ஆண்டுகளின் பின்னர் மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருப்பதானது என்னை மிகவும் நெகிழ்ச்சியடைய செய்திருக்கிறது. இலங்கையில் யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த வேளையில் பலமுறை நான் இங்கு வந்திருக்கிறேன். சிங்களவர்கள் மற்றும் தமிழர்களின் எனது நெருங்கிய நண்பர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். யுத்தத்தின் பின்னர் இப்போதுதான் நான் முதல் முறையாக யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் விஜயம் செய்திருக்கிறேன். என்னுடைய நண்பர்களான நோர்வே பாராளுமன்ற உறுப்பினர் ஹிமன்சி குலாட்டி மற்றும் கவின்குமார் கந்தசுவாமி ஆகியோருடன் நேற்று முன்தினம் இங்கு சென்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது. அதே போன்று இலங்கையின் சிரேஷ்ட தமிழ் தலைவர்களான ஸ்ரீதரன் அண்மைய கால அரசியல் நிலவரங்கள் குறித்து கலந்துரையாடியதுடன் தற்போது ஆன்மீக நிலையம் ஒன்றை நடாத்தி வருபவரும் சமாதான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற காலத்தில் எனது பழைய நண்பருமான மகேஸ்வரனையும் சந்தித்தேன். அத்தோடு எம்மை சந்திப்பதற்கு அழைப்பு விடுத்த வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். தற்போது வட இலங்கை சமாதானத்தை அனுபவிப்பதுடன் அது மிகச்சிறந்த விடயமாகும். பாதுகாப்பு சிறந்த நிலையில் உள்ளது. யுத்தம் இடம்பெற்ற காலத்துக்கு திரும்பி செல்வதை எவரும் விரும்பவில்லை. இருப்பினும் தமிழர்களின் பல அபிலாசைகள் இன்னமும் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நிலையில் உள்ளது. குறிப்பாக யுத்தத்தின் போது காணாமல் போன தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறியாமல் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் காத்திருக்கின்றன. கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் இன்னமும் முழுமையாக அவற்றின் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்படவில்லை. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வழிபாட்டு தலங்கள் மற்றும் ஆலயங்களை அடிப்படையாக கொண்டு நிலவும் குழப்பங்களுக்கு அமைதியான முறையில் தீர்வு காணப்பட வேண்டும்.
வட இலங்கையில் வேலை வாய்ப்புகள் மற்றும் சுபீட்சம் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இலங்கை அரசு அதிகாரங்களை பகிர வேண்டும். தமிழ் உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும். இருப்பினும் அது வன்முறையற்ற விதத்தில் தொடரும் என அப்பதிவில் தெரிவித்துள்ளார்.